சிவாய நமக. அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை கழுமலைநாத சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டான் என்ற ஊரில் அமைந்துள்ளது. ஜெயங்கொண்டான் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது இந்த பழமையான திருக்கோயில். 2 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ள இறை திருமேனிகளை நாம் இப்பொழுது தரிசனம் செய்யலாமா? திருக்கோவிலின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு மூலவர் சிவபெருமானை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ள பீடத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு, இந்த திருக்கோயிலில் 2 சிவபெருமானின் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. முதலாவது அமைக்கப்பட்டிருக்கும் கழுமலைநாத சுவாமி திருக்கோயில் சோழர்கள் காலத்தில் கற்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு பின்புறம் செம்பூரான் கற்களால் கட்டப்பட்ட பழமலைநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. செம்பூரான் கற்கள் என்பது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிகால மனிதனால் கட்டிடங்கள் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கல்லாகும். இந்த திருக்கோயிலின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள பழமலைநாதர் திருக்கோயில் ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்பாகவே அமைக்கப்பட்டுள்ள ஒரு திருக்கோயிலாகும். கழுமலைநாதர் சன்னதியின் எதிர்புறம் அமைந்துள்ள நந்தியம்பெருமானை நாம் தரிசனம் செய்கிறோம். மூலவர் சிவபெருமானின் சன்னதியின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள துவாரபாலகர்களின் அழகிய சிற்பங்கள். பழங்காலத்தில் மனிதர்கள் தொற்று நோயால் கொத்து கொத்தாக மடியும் பொழுது அவர்களை சிவபெருமான் இறப்பிலிருந்து காத்ததால் இந்த தலத்தின் இறைவன் கழுமலைநாதர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். கருவறையில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் கழுமலைநாதரை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இங்குள்ள இறைவன் கழுமலைநாதரை வழிபாடு செய்வதால் நாம் சகல விதமான நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். மூலவர் சன்னதி முன்புள்ள நந்தியம்பெருமான் நாமும் நோய்களிலிருந்து விடுபட்டு உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்வோமா? கருவறை முன்புற சுவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பசுபதீஸ்வரரின் அழகிய திருவுருவத்தை தான் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தனி சன்னதியில் தெற்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் பெயருக்கு ஏற்றாற்போல் மிக பெரிய திருவுருவத்துடன் அம்பிகை பெரிய நாயகி அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய வேண்டுதல்களை அம்பிகை பெரிய நாயகியிடம் சமர்ப்பிப்போமா? அம்பிகை சன்னதியின் வெளிப்புறம் அமைந்துள்ள நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் நவக்கிரகங்களை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். பிரகாரத்தில் அமைந்துள்ள 4 பெருமக்களின் அழகிய திருவுருவங்களை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றுவதற்கு முன்னால் இந்த ஊருக்கு ஜெயங்கொண்டான் என்ற பெயரை வைத்தார். கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம் மூலவர் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். மூலவர் கழுமலைநாதர் சன்னதியின் மீது அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோஷ்டத்தில் அமைந்துள்ள படைப்பு கடவுளான பிரம்மாவின் திருவுருவம். இந்த திருக்கோயில் திருவண்ணாமலைக்கு முன்பே தோன்றிய திருக்கோயில் என்பதால்
இந்த திருக்கோயிலின் லிங்கோத்பவர் சிலை இருக்கும் இடத்தில் விஷ்ணு பகவானின் சிலையை நாம் தரிசனம் செய்கிறோம். முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் சன்னதி, சன்னதியின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள பைரவர் திருவுருவத்தையும் சூரிய பகவானின் திருவுருவத்தையும் நாம் இங்கே தரிசனம் செய்யலாம். தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி அம்மையையும் நாம் இப்பொழுது இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மூலவர் கழுமலைநாதர் சன்னதிக்கு பின்புறம் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி, முருகப்பெருமான் தன்னுடைய 2 தேவியர்களான வள்ளி மற்றும் தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ள இரட்டை விநாயகர்களின் திருவுருவங்கள். திருக்கோயிலின் புனித கிணற்றை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். கழுமலைநாதர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பழமலைநாதர் சன்னதியை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். சன்னதியின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமானின் திருவுருவம். கருங்கற்களால் கோயில்கள் கட்டப்படுவதற்கு முன்னால் செம்பூரான் எனப்படும் பழமையான கற்களை கொண்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்குள்ள இறைவன் மிக பழமையானவர் என்பதால் இந்த சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் பழமலைநாதர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். நாமும் சிறிது நேரம் பழமலைநாதரை பிரார்த்தனை செய்வோமா? பழமலைநாதர் சன்னதியின் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம். அருகிலேயே தனி சன்னதியில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமான் அருகிலேயே மகாலட்சுமி தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் நெல்லி மரமாகும். இந்த மரத்தில் காய்க்கும் நெல்லிக்கனிகள் நோய் தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுவதால் இந்த நெல்லிக்கனிகள் எங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. நெல்லி மரத்தடு நிழலில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். பரணி நட்சத்திரத்தின் ஸ்தல விருட்சம் நெல்லி மரமாகும். ஆகையால் இந்த திருக்கோயில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான திருக்கோயிலாகும். சண்டிகேஸ்வரர் பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனின் அழகிய திருவுருவத்தை தான் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த பழமையான திருக்கோயிலில் உள்ள அனைத்து திருமேனிகளையும் தரிசனம் செய்த ஆனந்தமயமான உள்ளத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.